ஹரே கிருஷ்ணா. பிருந்தாவனத்துல கிருஷ்ணருடைய பல லீலை ஸ்தானங்கள் இருக்கு. அதுல வர்சானால எந்த இடம்? ராதாராணியுடைய இடம் பிருந்தாவனத்துல. அந்த இடத்துல இருக்கிற பகவானுடைய லீலை ஸ்தானங்கள்லாம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவை. ஏன்னா அங்க ராதா கிருஷ்ணருடைய முக்கியமான பிரணய லீலைகள்லாம் நடந்த இடம். அப்படிப்பட்ட ஒரு இடம் இன்னைக்கும் நீங்க போனா பார்க்கலாம். அதுக்கு பேர் மோர்குட்டி, சில பேர் மயூர்குட்டி அப்படின்னு சொல்லுவான். ஒரு லீலை என்ன அப்படின்னா, ஒரு சமயம் ராதையும் கிருஷ்ணரும் என்ன பண்றா அப்படின்னா, ராதாராணி பெண் மயிலாகும், கிருஷ்ணர் ஆண் மயிலாகும் அவ ரெண்டு பேரும் அந்த அந்த மலையோடைய மேல அவ அங்க ரெண்டு பேரும் நாட்டியம் ஆடுறா. அவ ரெண்டு பேருடைய செப்பரேட் ராசலீலை அங்க நடக்கிறது மயில் ரூபமா. சோ அந்த பகவானுக்கே அவர் டான்ஸுக்கு சிறப்பு வாய்ந்தவர் கிருஷ்ணர். அதுல இன்னும் இந்த மயில் மாதிரி அவர் ஆடினது இன்னும் சிறப்பு வாய்ந்த ஒரு லீலை. ஆனா இந்த லீலைய இந்த மாதிரி பகவான் லீலை பண்ணார் அப்படின்னு நம்ம ஆச்சாரியர்கள் மூலமா தெரிஞ்சிருந்தா கூட, அதுக்குள்ள இன்னொரு ஒரு அற்புதமான லீலையை அவர் பண்ணி வச்சிருக்கார். அது என்ன அப்படின்னா, அங்க அந்த மோர்குட்டியில இந்த லீலைய கேட்டதுல இருந்து இதை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு சாது அங்க தங்கிட்டு இருந்தார். அதுல என்ன விசேஷம்னா, அவருக்கு கண்ணு தெரியாது, குருடர் பிறவில. அவர் அங்க இருந்து ரொம்ப நாள் தபஸ்யா பண்ணிட்டு இருக்கிறவர். ராதாராணி கிட்ட கெஞ்சரர் அவருடைய மெடிடேஷன்ல, எனக்கு இந்த லீலையுடைய தரிசனம் கிடைக்கணும், இந்த இடத்துல தானே நீங்க இருந்து இந்த லீலை நித்தியமா பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். பகவானோட லீலைகள்ல எப்படின்னா நம்மள மாதிரி எல்லாம் கிடையாது. இன்னைக்கு ஒண்ணு நடந்ததுன்னு நாளைக்கு அது வேற ஏதோ ஒண்ணு நம்ம பண்ணிட்டு இருப்போம். பகவானுடைய லீலைகள்லாம் நித்தியமா நடக்கிறது. அதனால்தான் இந்த புனித இடங்களுக்கெல்லாம் நம்ம ஏன் போறோம் அப்படின்னு சொல்றோம்னா, இப்ப கும்பமேளா நடந்துட்டு இருக்கு. எப்பயோ அந்த தேவர்கள் பார்க்கடல் கடைஞ்ச போது அந்த அமிர்தத்துடைய துளி விழுந்ததுன்னா இன்னைக்கும் இந்த திதியில விழுந்துட்டு இருக்கு அப்படிங்கறதுனாலதான் அத்தனை பேர் போயிட்டு இருக்கான். இதெல்லாம் நித்தியமா நடந்துட்டு இருக்கு. பகவானுடைய லீலையும் அப்படிதான். பிருந்தாவனத்துல இன்னைக்கும் அவருடைய லீலைகள் தினப்பிரகாரம் அவர் நடந்துட்டு இருக்காரு. நமக்கு அது தெரியறது இல்லை. அது ஏன் அப்படிங்கறது இன்னைக்கு நம்ம இந்த கதையில பார்க்க போறோம். இவர் அந்த நித்திய லீலை இங்க நடந்துட்டு இருக்குங்கிறது இந்த சாது பாபா வேண்டிக்கிறார் ராதாராணி கிட்ட. நீங்க தினம் இங்க நாட்டியம் ஆடிட்டு இருக்கீங்க கிருஷ்ணரோட அந்த மயில் ரூபத்துல. ஆனா அத உணர்றதுக்கோ புரிஞ்சுக்கிறதுக்கோ என்னால முடியாது, நான் முயற்சி பண்ணா நடக்காது, உங்களுடைய கருணை இருந்தாதான் அது கிடைக்கும் அப்படின்னு அவர் ரொம்ப வருஷமா அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்காராங்க. அப்போ ராதாராணி ரொம்ப மனசு இறங்கி சொல்றா, ஒரு நாளைக்கு சரி உங்களுக்கு நான் காட்சி தரேன், இந்த லீலையை நீங்க தரிசனம் பண்ணலாம். ஆனா அதுக்கப்புறம் இன்னும் ஒரு விஷயம் பண்ணணும். இத நான் நீங்க பாக்குற இந்த அற்புதத்தை, இந்த லீலைய நீங்க ஒரு சித்திர படமா, ஒரு பெயிண்டிங்கா நீ வரையணும் அப்படின்னு சொல்ற. ஒண்ணு இவருக்கு கண்ணு தெரியாது, இவர் எப்படி வரைவருங்கிறது ஒரு கொஸ்டின். கண்ணு தெரியாதவர் எப்படி இத பாப்பர்? ஏத்தாப்புல ராதாராணி கிருஷ்ணரும் மயிலா நாட்டியம் ஆடினாலும் இவருக்கு எப்படி பார்க்க முடியும்? இவருக்குதான் கண்ணு இல்லையே. இந்த ரெண்டு கேள்வி வரலாம் இல்லையா? அப்போ அதுக்குதான் என்ன பதில் அப்படின்னா, ரெண்டு விதமான கண்கள் எல்லாருக்கும் இருக்கு. என்னடா இது ரெண்டு விதமான கண்ணா அப்படின்னாக்க, ஆமாம். ஒண்ணு சர்ம சக்ஷு, அதாவது நம்ம கண்ணு நம்ம நேர பாக்குறோம் இல்லையா, ரெண்டு கண்கள் இருக்கு. இதால நம்ம பாக்குற வெளியில இருக்கிற கண்கள் அப்படின்னு அர்த்தம். புறக்கண், அகக்கண்ணு தமிழ்ல சொல்லுவா பத்தியில, அது மாதிரி புறக்கண். அதால என்ன அப்படின்னா, நம்ம இந்த கண்ணு அப்படிங்கிற இந்திரியத்தை கொண்டு நம்ம இந்த வெளிச்சம் இருக்கும்போது எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இன்னொன்னு அகக்கண், ஆத்ம சக்ஷு அப்படின்னு பேரு. அந்த கண்ணால சிலதெல்லாம் நம்மளால பார்க்க முடியும். அதோட ஒரு எக்ஸாம்பிள் நம்மளே அனுபவிச்சுட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, நம்ம சொப்பனம் போது தூங்கும்போது கண்ணை நல்லா மூடி விடுறோம். ஆனா கனவு வருது. அப்ப சொப்பனத்துல நம்ம சில விஷயங்கள் எல்லாம் பாக்குறோமே, அதெல்லாம் படிச்சிருந்தான்னு தெரியறது. நம்ம எல்லாம் என்னென்னலாமோ நம்ம சொப்பனத்துல பாக்குறோம்னா, அப்போ அந்த ஆத்ம சக்ஷு வேலை பண்றது, அந்த அகக்கண் வேலை பண்றது. ஆனா
பக்தி சாதனைனா என்ன அப்படின்னா இந்த அகக்கண்ணை வந்து திறக்க வைக்கிறது தான். அதுக்கு எப்படி, அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா திவ்ய சக்ஷு அப்படின்னு பேரு. அது எப்படி முடியும்? நம்மளால நினைச்சா முடியுமா? முடியாது. அதுக்கு குருவுடைய கருணை, சாதுக்களுடைய கருணையும் ராதாராணியுடைய கருணையும் இருந்தாதான் அது வந்து திறக்க முடியும். அதனாலதான் மெடிடேஷன் எல்லாம் பண்ணும்போது என்ன சொல்லுவான்னா, கண்ணை மூடின்னு முதல்ல ஒர்க் என்னன்னா கண்ணை மூடிண்டு மனசால நீங்க தியானம் பண்ணுங்க அப்படின்பா. அதாவது எதுவுமே நம்ம கண்ணை மூடி நம்ம அதை வந்து செய்யும் போது ஒரு ஃபோக்கஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்றது அந்த மெடிடேஷன்ல, அந்த அஷ்டாங்க யோகத்துல. ஆனா அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, நம்ம பிரார்த்தனை வந்து அப்படி இருக்கணும், அந்த அகக்கண்ணை வந்து திறக்கிறதுக்காக. சோ இங்க வந்து இவருக்கு இந்த ஆத்ம சக்ஷுவால அவர் இத தரிசனம் பண்றதுக்கு ராதாராணி வந்து அருள் பண்றா அவருக்கு. ஆனா அவர் இப்படி படம் வரைவர். அவர் வந்து ராதாராணிகிட்ட கேட்கிறார், நீங்க தரிசனம் எனக்கு கொடுத்துருவேல், அது எனக்கு தெரியும். ஆனா நான் எப்படி வரைவேன், அதுக்கு வந்து எனக்கு இது வேண்டாமா அப்படிங்கும்போது, அதாவது கண்ணு தெரிய வேண்டாமா, வெளியில ஒரு செவுத்துலயோ இல்ல எதுலயோ வரையணும்னா. ஆனா ராதாராணி வந்து சொல்றா, நீ வந்து எப்படி நீ என்ன தரிசனம் பண்றியோ அப்படியே வந்து உனக்கு வரையவும் முடியும் அப்படின்னோடனே அவருக்கு வந்து ராதாராணியுடைய அந்த வார்த்தை வந்து அவருக்கு வேதவாக்கா இருக்கு. அடாடாச்ச, இந்த கேள்வியை நம்ம கேட்டிருந்திருக்கவே படாதே, எப்படி நான் வரைய முடியும் கண் இல்லாமன்னு. கண் இல்லாம ராதாராணியால நமக்கு தரிசனம் கொடுக்க வைக்க முடியும் அப்படின்னா, கண் இல்லாத நம்மளால வரைய வைக்க முடியாதா அப்படின்னு அவருக்கு வந்து தன்னைத்தானே நொந்துக்கிற. அதே மாதிரி அவருக்கு வந்து அங்க அப்படியே திவ்யமா கிருஷ்ணரும் ராதாராணியும் அந்த மோர் குட்டீர் அந்த குகைக்குள்ள வரும்போது அங்க ஒரு பெண்மயிலும் ஆண்மயிலும் நாட்டியம் ஆடுறத பாக்குறா. பார்த்த உடனே ராதாராணிக்கு ஒரு ஆசை. அது மாதிரி ராதாராணி இமிட்டேட் பண்ண ஆரம்பிக்கிறா. அதாவது அதே மாதிரி நடக்கிறது, அந்த பெண்மயில் நடக்கிற மாதிரி அசைற மாதிரி பண்ணின உடனே கிருஷ்ணர் அந்த ஆண்மயில் நடக்கிற மாதிரி அவர் அசைற. அப்படி அவ ரெண்டு பேரும் அசைய அப்படியே ராதையும் கிருஷ்ணர் அப்படியே மயிலாவே வந்து அவ மாறிடுறா. மாறி ரெண்டு பேரும் ஒன்னா வந்து அந்த இடத்துல மயில் ரூபத்துல ராச நிருத்தியம் பண்ணி முடிச்சு கடைசியில ஒரு போஸ்ல வந்து அவ முடிக்கிறா. அந்த போஸ் வந்து அப்படியே அதோட ஃப்ரீஸ் ஆயிடுறது. அது வந்து அப்படியே இவர் மனசுல வந்து நன்னா பதிஞ்சுடுறது. அவர் பதிய இந்த நாட்டியத்தை பார்க்க கை பாட்டுக்கு அவர் வந்து சில ஜெடி பூட்டி எல்லாம் சில அந்த ஔஷதங்களை சேர்த்து வச்சிருக்கார். இந்த மாதிரி படம் வரைய சொல்லியிருக்காளே, நாங்க இங்க இருக்கிறவாள கேட்டேன். அது எல்லாத்தையும் எதை அவர் தோச்சார், எதை செவுத்துல எழுதினா இல்ல கைவாட்டுக்கு போறது, அந்த அளவுக்கு அற்புதமா அவர் வரைஞ்சு வச்சிடுறார். இன்னைக்கும் வந்து அந்த மோர்குட்டையில போனா அந்த சித்திரப்படம் தான் வந்து விக்கிரகமா எல்லாரும் தரிசனம் பண்ண முடியும். இன்னைக்கும் நம்ம சாட்சாத் தரிசனம் பண்ணலாம் அங்க போனாக்க. இதுதான் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். என்ன நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா, இந்த ஆத்ம சக்ஷு இது வந்து நம்ம பகவான் கிட்டக்க பிரார்த்தனை பண்ணணும். அது பண்ணி நமக்கு பகவானுடைய கருணை மூலமா அது வந்து நமக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சுடுத்தோம் அப்படின்னா, உணர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, நமக்கு வெளியில இந்திரியங்களால நமக்கு ஏற்படக்கூடிய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நிறைய குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதுல நம்ம லயிக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்னா, பகவானுடைய கருணை வந்து நமக்கு வெளியிலயும் அது வந்து பிரவாகிக்கும். அதாவது நம்ம பாக்குற இதெல்லாமே கிருஷ்ணமயமா நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். அப்படி எல்லாரையும் அப்படி கிருஷ்ணமயமா நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா, எல்லாத்தோடையும் நமக்கு சம்பந்தம் பகவானோட சேர்ந்து ஒரு சம்பந்தம் வரும்போது எதையுமே நம்ம வெறுக்க மாட்டோம். எந்த கஷ்டம் வந்தாலும் அதுவும் பகவானுடைய ஒரு 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 லீலை தான். அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக நமக்கு இதை கொடுத்திருக்கார் அப்படிங்கிற ஒரு ஒரு புரிதலும் நமக்கு கண்டிப்பாக வரும். இதெல்லாம் வந்து தெரிய வைக்கிறதுக்காக அற்புதமான இந்த மாதிரி லீலைகள் எல்லாம், இதுக்காகத்தானோ என்னமோ ராதாராணி இந்த சித்திரப்படத்தை வரைஞ்சு வெய்யன்னு சொன்னான்னு நமக்கு தோணறாப்புல இருக்கு இதை கேட்கும் போது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.